கிறிஸ்துவோடு ஒன்று இருக்கிறவர்கள் என்றால் யோவான் 15 சொல்லியிருக்கிறது போல கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்து இயேசு திராட்சை செடி என்கிற கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டவர் கொடிகளாக இருக்கிறீர்கள் என்றால், உங்களை கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தம் பண்ணுகிறார். சத்தமா சொல்லுங்க. உங்களை கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? கிளை நறுக்கி களை அகற்றி கர்த்தரானவர் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். அப்போ அநேகருடைய ஜீவியங்களில் நீங்கள் ஒரு கொடியாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றை நிச்சயமாக மற்றொன்றை விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், கிளை நறுக்குகிறார், களை அகற்றுகிறார். இப்படி நம்முடைய ஜீவியங்களில் கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நல்ல ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நாளுக்கு நாள், டே ஆர் நைட் நாம் பரிசுத்தம் பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. டே பை டே ஆர் நைட் பை நைட். இன்றைக்கு அநேகருடைய ஜீவியங்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் பகல்லே நன்றாக ஜெபிக்கிறோம், பகல்லே நாங்கள் பிரயாசப்படுகிறோம், கர்த்தருடைய காரியங்களில் மும்முரமாக செயல்படுகிறோம். ஆனால் இரவு நேரங்களில் நாங்கள் அசந்து தூங்குகிறோம். இரவு நேரங்கள் எங்களுக்காக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரவாயினும் பகலாயினும் தேவனானவர் தம்முடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்.